அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பதிவு போட போகிறேன்னா, கட்டுமான நலவாரி அடையாள அட்டை யார் பேரில் இருக்கணும், யார் பேரில் இருந்தால் குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை வரும். அதே மாதிரி வங்கி புத்தகம் பேங்க் புக் யார் பேரில் இருக்கணும், யார் பேரில் இருந்தால் குழந்தைங்க பேரில் இருக்கணுமா. இப்போ இவங்க பெனிஃபிட்ஸ் வாங்கினா குழந்தைங்க பேரில் பேங்க் புக் இருக்கணுமா, இல்லை பெற்றோர்கள் பேரில் இருக்கணுமா. இதுதான் இந்த பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன மெசேஜ்னால், நம்ம லேபர் கார்டு எல்லாருமே கார்டு வாங்கி நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எஜுகேஷன் உதவித்தொகை இதுவரையுமே வாங்கலை. கல்வி உதவித்தொகை எங்களால் வாங்க தெரியல, வாங்கலை. அதே மாதிரி நாங்கள் வாங்குறப்ப இது குழந்த பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க பேரில் பேங்க் புக்கு எடுத்துகிட்டு வராங்க. அந்த குழந்தைங்க பேரில் பேங்க் புக் எடுத்துகிட்டு இவங்களுக்கு தானே காசு வருது அப்படின்ற மாதிரி. இந்த காசு குழந்தைங்க கூலி தொழிலாளி, அதாவது ஒரு லேபருக்கு அவங்க குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கான உதவித்தொகை தான் இது. அந்த நலவாரி அடையாள அட்டை யாருடைய பெயரில் இருக்கோ அவங்களுடைய பேங்க் புக்கு, அவங்களுடைய ஆதாரு, அவங்களுடைய ரேஷன் கார்டு, அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய லைவ் ஃபோட்டோ, அவங்களுடைய சைனு அவங்க தான் இருக்கணும். டைரெக்டாக நேரில் வரணும். அவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த பணம். அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணும்னா, குழந்தை அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, படிக்கிறாங்கன்ற ஒரு சான்று, போனோஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கிறாங்கன்ற ஒரு சான்றும், அதே மாதிரி அந்த குழந்தையுடைய ஆதாரம், அந்த ஆதாரு, இது ரெண்டு மட்டும் குழந்தைக்கு இருந்தால் போதுமானது. மீதி எல்லா டாக்குமெண்ட்டுமே பேரண்ட்ஸுங்களுக்கு மட்டும்தான். படிக்கும்போது யாரும் வேலைக்கு போக முடியாது இல்லைங்களா, அதனால் அவங்க பேரில் லேபர் கார்டும் இருக்காது, அவங்க பேரில் எதுவும் நம்ம வாங்கவும் முடியாது. பேரண்ட்ஸ் பேரில் தான் இருக்கும். பேரண்ட்ஸுங்க தான் அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு அலுவலகம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் கூட எடுத்துன்னு போயிருங்க. ஒரு காப்பி ஜெராக்ஸு, ஒன்று ஒரிஜினல் கம்பல்சரி. எல்லாத்துக்குமே ஒரிஜினல் வேணும். அதனால் ஒரிஜினல் நீங்கள் எந்த ஆஃபீஸ் போனாலும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லாத இருக்கும். ஏன்னா நீங்கள் தூரத்துலேருந்து போனீங்கன்னா மறுபடியும் திருப்பி நீங்கள் ரிட்டன் வர வேண்டியதாக்கும் ஆஃபீஸு. ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு வரணும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு இதெல்லாம் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிருங்க. பேங்க் புக்கில் லாஸ்ட் என்ட்ரி கம்பல்சரி வச்சு எடுத்துகிட்டு போங்க. லாஸ்ட் என்ட்ரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. லைவில் புக்கு இருக்குன்றத நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இல்லை இப்போ தான் போன வாரம் தான் நான் எடுத்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணான்ற மாதிரி கேட்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அதனால் ஒரு ஆளுக்கு போட்டாலும் அதே ரூல் தான். 100 பேருக்கு போட்டால் ஒரு ஆள் கரெக்டாக இருப்பீங்க, ஆனால் 2 பேர் கரெக்டு இருக்காது. அதனால் அதுக்காக வேண்டி எல்லாருக்கும் ஒரே ரூல். அதனால் எல்லோரும் கம்பல்சரி பேங்க் புக்கு லாஸ்ட் என்ட்ரி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.